டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் எம்பிஏ லா டிகிரி முடித்தவங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்கான ஒரு போஸ்டிங்கோட நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் இன்டர்வியூ இருக்கவங்க. இந்த போஸ்டிங்கான ஸ்டார்டிங் சேலரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000க்கு மேலே தாங்க இருக்கும். இந்த போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க, பிஇ பிடெக் முடித்தவங்க, எம்பிஏ லாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் எல்எல்பி முடித்தவங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்கலாம் அப்ளை பண்ணிக்கலாங்க. வாங்க நாம் இந்த வீடியோவில் என்ன போஸ்டிங்கு, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இதுக்கான சிலபஸ்லாம் என்னென்னு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோவில் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சியில் வெளியே வந்த டெக்னிக்கல் சர்வீஸில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 22 ஓப்பன் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி 20 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் எதனா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜனவரி 24லேருந்து 26 வரைக்கும் பீரியட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட் கூட நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமில் உங்களுக்கு என்ன இருக்கும், என்ன டேட்டு டைமுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ்வலாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல் 2க்கு 2Aக்கில் எப்படி இருக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2 அது மாதிரி தாங்க இதுக்கும் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் 1ல் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் தான் வந்து பேப்பர் 1ல் இருக்கும். பேப்பர் 2ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி, லா, மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு மார்ச் 7 மார்ச் 8 வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். டைம் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் பார்த்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன போஸ்டிங் இருக்குதுன்னு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் கிளாஸ் 3 இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்னா ட்ரெஷரர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வரும். 26 வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த போஸ்டிங்க்கு. நெக்ஸ்ட்டு ஒன் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் மேனேஜரில் சென்னை, மதுரை, கும்பகோணம், திருநெல்வேலி, விழுப்புரம் இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசி இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் வருங்க. உங்களுக்கு கோயம்புத்தூரில் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு வேகன்சி, பிசி எம்பிசிக்கு ஒரு வேகன்சி, 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேனேஜர் கிரேட் ஃபினான்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி தான் இருக்குது. இது இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட். நெக்ஸ்ட்டு சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ், இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த சீனியர் ஆஃபீஸர் லீகலில் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரி போஸ்ட்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜரில் வந்து மெக்கானிக்கல், மார்க்கெட்டிங், எலக்ட்ரிக்கல், மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 76 வேகன்சிஸ் உள்ளது இந்த டிஎன்பிஎஸ்சியில் வெளியே வந்த இந்த இன்ஜினியரிங் அண்டு எம்பிஏ லா டிகிரி முடித்தவங்களுக்கான போஸ்டிங்கு. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் 34 கம்ப்ளீட் ஆகிருக்கு, 34க்குள்ளே இருக்கும். 21 வயசுலேருந்து 34 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. சில போஸ்டிங்லாம் ஏஜ் லிமிட்டே இல்லை, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணுறப்ப. ஆனால் மேக்ஸிமம் 21 வயசுக்கு மேலே இருக்கணும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப. குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாங்க இந்த போஸ்டிங்லாம். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சரில் எம்எஸ்சி முடித்தவங்கலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடித்தவங்க, காஸ்ட் அக்கௌண்டன்ட்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. சீனியர் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீகலில் வந்து பிஎல்ல முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லா டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எம்பிஏ மார்க்கெட்டிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஃபீல்டு மார்க்கெட்டிங்கில், ஸோ அதை பார்த்துக்கோங்க. மேனேஜர் மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா பிடெக் முடித்தவங்க எக்ஸ்பீரியன்ஸ் 15 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் டெப்யூட்டி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களை கேட்டிருக்காங்க. டெப்யூட்டி மேனேஜர் மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
அசிஸ்டன்ட் மேனேஜர் மெட்டீரியலும் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் பிடெக் முடித்தவங்க 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுதான் குவாலிஃபிகேஷன் இந்த போஸ்டிங்க்கு. இதெல்லாம் கூட நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணும், உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. உங்களோட 10th மார்க் ஷீட், 12th, டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ மார்க் ஷீட்டு, டிகிரி முடிச்சா டிகிரி சர்டிஃபிகேட்டு அந்த மார்க் ஷீட்டு, பிஜி முடிச்சிருந்தா பிஜியோடது, ப்ரொவிஷ்னல் டிகிரி சர்டிஃபிகேட்டு, இதெல்லாம் உங்களுக்கு கன்சல்டேட்டட் மார்க் ஷீட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் நாலேஜ் இருக்கணுங்க. தமிழில் பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் குவாலிஃபைட் ஆக முடியும், இல்லைனா குவாலிஃபைடு இல்லை. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து 10th உங்களுக்கு டிகிரிலையாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் 10th இல்லை டிகிரியில் வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டை எடுத்து படிச்சிருக்கணும். தமிழ் உங்களுக்கு பேச எழுத தெரிஞ்சிருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடி அண்ட் ஆப்டிடியூட். இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து 10th பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின்ஸ்லாம் இருக்கும். இதுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் 100 இருக்குது. 3 hours தான் இதுக்கு டியூரேஷன். 150 மார்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிக்கு டிகிரி பேஸ் பண்ணி உங்களுக்கு இருக்கும். ஆப்டிடியூடில் வந்து 10th பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கூட அப்ளை பண்ணுறப்ப பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு உங்களுக்கான இதுவெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு வெப்சைட்லேருந்து வரும். உங்களோட மெயில் ஐடிக்கு வந்துடுங்க. மொபைல் நம்பர் வேலிடான மெயில் ஐடி வச்சுக்கோங்க. அதில் தான் உங்களுக்கான கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ வேலிடான மொபைல் நம்பர் மெயில் ஐடி வச்சுக்கோங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு ஆஸ் யூஷுவலாக எப்படி அப்ளை பண்ணுறோமோ அதே தாங்க. நியூ அப்ளை பண்ணுறவங்க தான் உங்களுக்காக சொல்கிறேன். ஆல்ரெடி அப்ளை பண்ணுறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும், தெரியும் அப்படின்ட்டு. அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 1 time ரெஜிஸ்டர் பண்ணணும். 1 time ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 rupees பே பண்ணி 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் உங்களோட ஃபோட்டோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 20 KBயில் வைக்கிற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்ளை நீங்கள் 1 time ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில் அண்டுக்கு எஜுகேஷன் டீட்டெயிலெலாம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் இது பண்ணிக்கலாம். பேமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட்லாம் கேர்ஃபுல்லாக வேலிடான பாஸ்வேர்ட் போட்டுக்கோங்க. ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் உங்களுக்கு எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இந்த 5 சென்டரில் தான் இருக்குது. இதில் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்து வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இது பண்ணிக்கலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 rupees வந்து ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ இது எது மூலமாக வேணாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த இதில் வந்து இப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் 24லேருந்து 26 ஜனவரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணோம். நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சியில் வெளியே வந்த இன்ஜினியரிங், MBA, லா டிகிரி முடித்தவங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்கான ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன சிலபஸ் இருக்குது எல்லாமே பார்த்தோம். நாம் இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான ஜாப் அப்டேட் வீடியோலாம் போட்டுருக்கோம். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.